நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நல்ல நாளிலும் மறுபடியுமாய் நம்முடைய ஜாஷ்வா டிவி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஒவ்வொரு செய்தியின் மூலமாக கர்த்தர் அநேக ஜனங்களை தொடுகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாக, என் நிகழ்ச்சியின் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் அநேக ஜனங்களை தொடுகிறார். அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த செய்தியின் மூலமாய் அநேக ஜனங்களை கர்த்தர் தொடுகிறார். நல்ல சுகத்தை கொடுக்கிறார், விடுதலைகளை கொடுக்கிறார், மனதில் நிம்மதியை கர்த்தர் கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம வரிசை அந்த மாதத்தில் ஒவ்வொரு செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்குகின்ற இந்த உருவாக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நிறைய பேர்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம் வரும், டிவியில் இந்த நிகழ்ச்சி வரும். யூடியூப்லலாம் நீங்கள் ஜாஷ்வா டிவி சுரண்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். நிறைய சிஸ்டம்லாம் இருக்குது. அதனால் எந்த ஊரில் இருக்கிறவங்கனாலும் இப்போ இந்த செய்தியை அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, பல நாடுகளில் இருக்கிறவங்களாம் சேனலில் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாட்களிலும் ஒரு அழகான ஒரு தலைப்பு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை நான் என்னுடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். உன்னை நான் முத்திரை மோதிரமாக நான் வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ திகையாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதை யாரும் மறைக்கவோ ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு எல்லாமே இன்னைய வரைக்கும் ஆதாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. சும்மா சொல்லிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், ஞானஸ்தானம் பெற்ற இடம் எல்லாமே இன்றைக்கும் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அவர் இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார், பேசுகிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? செய்தியை கேட்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கடைசி பகுதி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். செய்தியை நம்ம கேட்கிறோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஐயோ, நான் பாவமான மனுஷன் அல்லவா, நான் பாவம் செய்கிற மனுஷன் அல்லவா. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு விபச்சாரியை கையுங்கலமாக பிடிச்சிட்டாங்க. இயேசுவானவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இயேசுவானவர்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இயேசுவானவர் அந்த மண்ணில் எழுதுகிறாரு, பாவம் செய்யாத மனிதன் முதலில் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி. திரும்பி பார்க்குறாரு, ஒரு மனுஷன் இல்லை, எல்லாம் பாவம் செய்கிற மனுஷன். அப்போ கடைசி அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், நீ போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மகள், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் பாவம் என்பது செய்ய முடியாது. போன வாரம் நம்ம செய்தி கேட்டோம். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன், அவன் ஆண்டவர் நினைச்சு வரோம் பிரித்தெடுப்பார். உலகத்தோடு ஒட்டி நினைச்சார், விடமாட்டார். இயேசு கிறிஸ்து போதும்,
அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனை பிரித்தெடுப்பார். இந்த வாரம் என்ன செய்தினா, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அவர் என்ன செய்வார்னா, பாவமான வாழ்க்கையில் வாழ விட மாட்டார். அந்த பாவத்தை அவன் தொடர்ந்து செய்வதற்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவன் ஏதோ ஒரு பாவம், ஒரு மறைமுகமான ஒரு பாவமோ, ஒரு துணிகரமான ஒரு பாவமோ, வீட்டுக்கு தெரிஞ்சு செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ, ஏதோ ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்தான் அப்படின்னு சொன்னால், தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனிதனை பாவம் செய்ய விட மாட்டார். அந்த பாவத்திலிருந்து அவர் எப்படியாவது வெளியே கொண்டுருவார். ஏனென்று சொன்னால், தேவன் தெரிந்து கொண்ட மனிதன். இன்றைக்கி நானும் இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்க, நான் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? தப்பு பண்ணாத, இது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அந்த பிள்ளையும் தெரியாமல் செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி அந்த தப்பு செய்யாமல் பரிசுத்தமாக வாழ உதவிச்சோம். அப்போ நம்மளே இப்படி இருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். மோசே என்று சொல்லுது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் பாவமான வாழ்க்கையில் நம்மளை வாழ விடமாட்டார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை, பாவத்தை விட்டு வெளியே வர முடியலை. நான் ஒரு சில ஆலயங்களுக்கு, ஒரு சில சபைகளுக்கு செய்தி கொடுக்க போவோம், சரியா? செய்தி கொடுக்கும்போது அங்கே இருக்கிற நபர் எங்ககிட்ட கேட்குறார், நீங்கள் எதை பற்றி நீங்கள் செய்தி கொடுக்க போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அண்ணன் நான் இந்த மாதிரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்ல, இல்லை நீங்கள் ரொம்ப கண்டித்து பேசாதீங்க, ரொம்ப உணர்த்தி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எங்ககிட்ட முதல்ல சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன எப்படி பேச அப்படின்னு யோசிப்போம். பாவத்தை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் சொன்னால், முன்னாடி பாவம் என்பது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலே பாவமானது எங்கெல்லாமோ இருந்துச்சு. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ இந்த பாருங்க, ஒரு செல்ஃபோன், இந்த ஒரு செல்ஃபோன் ஒரு பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ வாங்கி கொடுத்தாச்சுன்னா போதும், எல்லா பாவமும் இங்கே தான் இருக்குது. எல்லா பாவமும் எங்கே தான் இருக்குது? இந்த ஒரு செல்ஃபோனில் இருக்குது. 10 வரைக்கும் பையன் நல்லா படிக்கான், 12 வரைக்கும் பையன் நல்லா படிக்கான். ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாச்சுன்னா அந்த பையனுடைய வாழ்க்கை மாறிடுது, வார்த்தை மாறிடுது, சிந்தனை மாறிடுது, எல்லாமே மாறிடுது இந்த ஒரு ஃபோனில். இந்த ஃபோன் வருவதற்கு முன்னாடி கூட ஒரு சில ஃபோன் இருக்கும்போது கூட இவ்வளோ பாவங்கள் பெருகலை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவங்கள் இவ்வளவு பாவங்கள் பெருகலை. ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள நிறைய பாவங்கள் பெருகிட்டு, ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்னாடி கொலை செய்வது எப்படி, களவு செய்வது எப்படி, இந்த செல்லில் இருக்குது. ஒரு குற்றவாளியை பிடிச்சி போலீஸில் விசாரிக்கிறாங்க, இதனை எப்படிடா செய்த, உனக்கு இது இப்படி செய்வதற்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த செல்லில் நான் பார்த்தேன், இந்த செல்லில் இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி செல்லில் எனக்கு அவ்வளோ விளக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போ பாவம் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது இன்றைக்கி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையிலே தான் நம்ம இருக்குது, நம்ம பையிலே தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி செல்லு இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அப்போ இவ்வளவு மத்தியிலையும் ஆண்டவர் பாவத்தில் இல்லாதபடி உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் வாழ வைப்பார். ஐயையோ, என் பிள்ளைக்கு செல்லு வாங்கி கொடுத்துட்டேனே, என் பிள்ளை இது வரைக்கும் சொல்லுபடி கேட்டுச்சே, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு பிள்ளை, இப்போ சொல்லுபடி கேட்க மாட்டேங்க, என்ன செய்யன்னு சொல்லி தெரியாமல் உட்காந்துருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் மகனை, என் மகளை, என்னுடைய கணவரை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார். தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்தமாக இவளை வாழ வைப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் சாட்சி, வேற சாட்சி சொல்வதற்கு நான் தான் சாட்சி. எவ்வளவோ பாவம், துணிகரமான பாவம், மறைமுகமான பாவம், பாவ வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஆனால் என்னை தெரிந்து கொண்ட தேவன் அந்த ஒவ்வொரு காலங்களில், ஒவ்வொரு சூழ்நிலைகளில் எனக்கு இருந்த பாவத்தை அப்படியே எனக்கு காண்பித்து, இது பாவம், இது பாவம், இது பாவம்னு காண்பித்தார். காண்பித்து என்னை விடலை.
அந்த பாவம் செய்வதற்கு நான் முற்பட்டு ஓடும் பொழுதும் என்னை தடுத்து 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 அப்படி ஒதுக்கினார். அதை நான் எனக்கு அப்போ தெரியல. அந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு நான் வெளியே வரும்போது இப்போ யோசிக்க முடியுது, ஆண்டவர் என்னை அந்த பாவம் செய்ய போக விடாமல் என்னை தடுத்தார். இப்போ நான் உங்களை என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை பாவத்தில் வாழ விட மாட்டார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷியை பாவத்தில் வாழ ஆண்டவர் விட மாட்டார். அது மறைமுகமான பாவமாக இருக்கலாம், துணிகரமான பாவமாக இருக்கலாம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே எடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். புரியல உங்களுக்கு? அவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை அவர் செய்ய அனுமதிக்க மாட்டார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவமான வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுடைய பாவமான வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி ஒரு சிலர் சொல்லுவாங்க, தம்பி எங்கள் பையனுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்கள் பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். நான் சொல்லுவேன், நானும் ஒரு காலத்தில் பாவமான மனிதன் தான். எங்கள் அம்மா எனக்காண்டி ஜெபம் பண்ணாங்க, இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக பிள்ளையை பரிசுத்தமாக வாழ வைப்பார். நான் சொல்கிறேன், ஏனென்று சொன்னால் உங்களை தெரிந்து கொண்ட சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொண்ட தேவன் அசுத்தமான வாழ்க்கையில் வாழ வைப்பாரா நம்மளை? சொல்லுங்க. ஜவுளி கடைக்கு போகிறோம், அழுக்கான சட்டையை நம்ம எடுத்து வரோம். ஜவுளி கடைக்கு போகிறோம், ஆவாத சேலையை நம்ம எடுத்துகிட்டு வரோம். சொல்லுங்க. இருக்க சேலையெல்லாம் பார்த்து உழைச்சி இருக்கலே புதுசு எடுக்கமா இல்லையா? ஒரு சேலை எடுக்கிறதுக்கு ஒரு சட்டை எடுக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ நேரம் ஆக்குதோம்னா, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா பரிசுத்தமாக நம்மளை வாழ வைப்பார். எப்போ ஒரு பாவத்தை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோமோ, இப்போ அதை பாவம் பண்ண விடாதபடி ஆண்டவர் நம்மளை தூக்கிடுவார். சகை என்கிற ஒரு மனுஷனை தெரியும். சவுல் உங்களுக்கு தெரியும், சவுலை பற்றி பேசுவோம். முதல் சவுல் என்கிற ஒரு மனிதர். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சரியா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் பார்த்துட்டு முதல் வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் என்கிற ஒரு மனிதன். அவன் என்ன செய்தான்? எல்லா கிறிஸ்தவ வீட்டுகளையும் உள்ளே போகிறான். எல்லா கிறிஸ்தவ வீட்டுகளையும் போய் ஆம்பளையாள் பொம்பளையாள் சின்னாள் பெரியாள் எல்லாரையும் பிடிச்சி நினச்சிதான் சிறைச்சாலையில் கொண்டு போட்டு சபையை பாழாக்குதான். சபையே இருக்கக்கூடாது, எவனும் சேர்ந்து பாட்டு படிக்கக்கூடாது, யாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சபையை பாழாக்கிட்டு இருந்தான். சரியா? 8வது வசனத்தில் முதல்ல பாருங்கள், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்தான். ஒரு மனிதன், தேவனுக்கென்று சொல்லி ஊழியம் செய்த ஒரு மனிதனை சவுல் நினைச்சுதான் கொலை செய்வதற்கு சம்மதிக்கிறான். அப்போ சவுல் கொலை செய்வதற்கும் துணிந்தவன், கொலை செய்வதற்கும் உள்ள அந்த காரியத்தை செய்கிறவன். இது போக பெரியோர் சிறியோர் எல்லோரையும் அவன் நினைச்சுதான் அடித்து பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டுறதான். சபைங்கிறது இருக்கக்கூடாது, 4 பேர் சேர்ந்து பாட்டு. இப்போ தான் நமக்கு ஆலயம் சபை அப்படி இருக்கிறது. முன்னாடி வீடுகள் தோறும், அப்போஸ்தலர் நீங்கள் வாசித்து பாருங்கள், 1, 2, 3 வாசித்தீங்கன்னா அந்த காலத்தில் சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வீடுகள் தோறும் கூடி பாட்டு படித்து ஜெபம் பண்ணுறாங்க. அதான் அவங்களுக்கு சபை. அப்போ எங்கெல்லாம் பாட்டு படிக்காங்களோ, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுதோ அங்கெல்லாம் சவுல் பேர் தான். அங்கே போய் அவ்வளோ பேரையும் தூக்கி கொலை பண்ணதே கொண்டு போட்டுதான். அப்படி பாவம் செய்கிற ஒரு சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு மனிதனை, துணிகரமாய் பாவம் செய்கிற ஒரு மனிதனை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எப்படி எத்தனை பேர் இவனை வைத்திருப்பாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? சபையை பாழாக்குறான், மனிதர்களை கொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான். துணிஞ்சு பாவம் செய்கிறான் சவுல். அந்த சவுலை 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்து அவன் தரையில் கீழே விழுந்துருதான், வெளிச்சத்தை பார்க்குறான், கண்ணில் பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் நீங்கள் பைய வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சவுலை அப்படி பவுலாக மாற்றுதார்.
அவனுக்குள்ளே இருந்த பாவத்தை அவன் சொல்லுறான். அவனோட பாவமான காரியத்திலிருந்து வெளியே வர்றான். ஏன்னா அவன் இந்த மாதிரி சூழ்நிலை அவன் பார்த்ததே இல்லை. அவன் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதன், அவன் பெரிய ஒரு ஆள். எவனுக்கும் பயப்பட மாட்டான். அவ்வளவு துணிகரமான ஒரு மனிதன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவன் பார்த்ததே இல்லை. அவன் 3 நாள் கண்ணு முழிக்காம உட்கார்ந்துருக்கான். ஒரு மனிதன் வருகிறான், மனிதனோடு கூட கர்த்தர் பேசுகிறார், இவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது இடையில அவர் சொல்றார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், சரியா? அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். சவுலை பற்றி அந்த மனுஷன்ட்ட சொல்கிறார், அனனியாங்கிற ஒரு மனுஷன்ட்ட. அவன் சொல்லுதான், ஐயோ ஆண்டவரே, சவுல் என்பவன் இந்த மாதிரி சபையை பாழாக்கிற மனுஷனை, இவன் நிறைய பேரை கொலை செய்கிற மனுஷனை, இவனை போய் நான் எப்படி பார்க்க அப்படின்னு அனனியா சொல்லுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், என் ஊழியத்துக்காக எனக்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவன் போகிறான், சவுலை பார்க்குறான், அவனுக்காக ஜெபம் பண்ணுறான், கண்ணு சுகம் கிடைக்கி அவன் இந்த காரியங்களை எல்லாம் 3 நாளைக்குள்ள முடியுது. முடிந்த உடனே அடுத்தவன் என்ன செய்தான் பாருங்க, பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டாச்சு. பாவம் எனக்கு வேண்டான்னு விட்டாச்சு. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாயா, நான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களில் பிரசங்கித்தான். 3 நாளில் கொலை செய்த ஒரு மனிதன், பாவங்களை செய்த துணிகரமாய் செய்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார், பாவமான வாழ்க்கையை மாற்றி அவனை ஊழியக்காரனாக மாற்றிட்டார். பாவமே வேண்டாம், பாவம் எனக்கு இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பரிசுத்தவனாக மாற்றிருந்தார். இன்னும் ஒரு மனிதனை பார்ப்போம், பேதுரு என்கிற ஒரு மனிதன். அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், நிறைய நேரம் மீன் பிடிக்கிறான், மீனில் வலை கிடைக்கல. அப்போ சொல்கிற ஆண்டவர் இந்த பக்கம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் வலையை போடுதான், மீன் ஏகப்பட்ட மீன் இழுக்க முடியல. கடைசி அவர் சொல்கிறாரு, உன்னை நான் இந்த நாளிலிருந்து மீன் பிடிக்கிறவன இல்லை, மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அப்படின்னு. அதில் பேதுரு சொல்கிறார், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு வேணும். அடுத்தால ஒரு சூழ்நிலை வரும்போது பேதுரு ஆண்டவரை 3 மறுதளிக்கிறான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடைஞ்சிருந்தாங்க, எல்லாரும் சீசர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க. அடுத்த ஆண்டவர் உயிர் தெழுந்து வரும்போதும் பேதுருவை தேடுகிறார். அவன் அப்பவும் மீன் பிடிக்கான், பழைய இடத்துக்கே போயிட்டான், பழைய வாழ்க்கைக்கே பேதுரு போயிட்டான். அப்பவும் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? அவன் அப்பவும் சொல்கிறான், சரி ஆண்டவரே. பேதுரு என்பவன் அவ்வளோ ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்கிற மனிதனாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் பேதுரு என்ன செய்யலை, விடவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள், பேதுரு போல ஒரு தைரியம் உள்ள மனுஷன் எவனும் கிடையாது. பேதுரு என்பவன் அவனை சொல்ல, நான் பாவியான மனுஷன், பைபிளில் இருக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் பாவியான மனுஷன், நான் இந்த பாவியான மனுஷன் தான் ஏன் ஆண்டவரை நீர் பேசுறீர், பாவியான மனுஷன் என்கிட்ட ஆண்டவர் ஏன் ஆண்டவரை உட்காரு சொல்லி அவன் சொல்லு, நான் பாவியான மனுஷன். ஆனால் அந்த மனிதனை ஆண்டவர் தொடுகிறார், அந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த மனிதனை வச்சு அவர் அற்புதம் செய்தார் பாருங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் பேதுரு பேசும்போதும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்தாங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாங்க. பேதுரு என்பவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறாரு. பேதுரு பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். சகை என்கிற ஒரு மனிதன், அவன் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குற வேலை. இயேசு கிறிஸ்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சகை என்பவன் குட்டியாக ஒரு மனுஷன். இயேசு அவனோட நிறைய பேர் போகிறாங்க, அவர் பார்க்கணும் ஒரு ஆசை. ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துருக்கான். இயேசுவானவர் கிட்ட சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கி உன் வீட்டில் தங்க போகிறேங்க சொன்னவன அவனுக்கு சந்தோஷம். அவன் இறங்கி சொன்னது, ஆண்டவரே நான் ஒரு இடத்தில் 4 வாங்கி நான் 10 கொடுத்துருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுதான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு மனிதனால் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கையை சேர்த்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தெரிந்து கொண்டு வைத்தது உண்மை என்று சொன்னால் அவர்களால் பாவத்தை செய்ய முடியாது. இப்போ பாவத்திற்குள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லா பாவத்தையும் ஆண்டவன் செஞ்சுருவார், தூர எடுத்துருவார். யார் இந்த பாவத்தை விட முடியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, எப்படி இந்த பாவத்தை நான் விட்டேன், எப்படி இந்த காரியம் என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய், பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பமாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பாவத்திற்குள் இருக்கலாம், பாவமான வேலைகளை செய்யலாம், பாவமான காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த பாவத்திற்குள் தொடர்ந்து நீர் எங்களை வாழ நீர் அனுமதிக்காத தேவன். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. எடுத்து பயன்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த செய்தியை 2-3 நீங்கள் கேளுங்க. உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பாவம் செய்ய உங்களை அனுமதிக்க மாட்டார். பாவத்திலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென்.